யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதும் கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட வருவேன். யாக்கோபே, இவைகளை நினை. எல்லாவற்றையும் செய்கிறவர். என் வாழ்க்கையில இதுவரை அவர் நடப்பித்த அத்தனை காரியம் இனியும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். செய்ய முடியாதவர் இனியும் சுமப்பேன் என்று பிராமிஸ் தர மாட்டா. உங்க வாழ்க்கையில இனியும் உன்னை ஏந்த வேண்டும் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்னா, உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. என்னை சிருஷ்டித்தவருக்கு என் லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியாதா? என்னை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே என்னை கண்டவர், தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்தெடுத்தவருக்கு என் வாழ்க்கை எந்த பாதையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரியாதா? இந்த இடத்துல அவர் தம்மை நம்முடைய மீட்பராக வெளிப்படுத்துகிறார். மீட்கப்பட்டவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. மீட்கப்பட்ட கூட்டமே, இவைகளை நினை. நீங்க தான் யாக்கோபு, நீங்க தான் இஸ்ரவேல். எனவேதான் அது ஏசாயா 44:5 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவன் ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக். என்னது அர்த்தம்? யார் யார் கர்த்தருடையவர்களோ அத்தனை பேரும் யார்தான்? யாக்கோபு, இஸ்ரவேல். அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு. பரலோகம் பார்க்கிற யூதர்களே நம்ம தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவன் கர்த்தருடையவன் சொல்லிட்டானா, அவன் யார் பேரை தரித்து கொண்டா? யாக்கோபு. போய் பேர் மாத்தாதீங்க அதுக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் தான் இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட யாக்கோபு. அவனுக்கு தான் இங்க அவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் யாக்கோபே, இவைகளை நினை.